அனைவருக்கும் வணக்கம். 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை எம்இஸ் இணையதளத்தில் வகுப்பாசிரியர்கள் எவ்வாறு உள்ளீடு செய்வது குறித்து இந்த வீடியோவில் காணலாம். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்க ப்ரௌசரில் எம்இஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேமில் கிளாஸ் டீச்சர்ஸ் உங்களுடைய இண்டிவிஜுவல் எம்இஸ் ஐடியும் அடுத்ததாக பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுங்கள். ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுடைய ப்ரொஃபைல் வியூ ஆகும். ஆக்டிவிட்டி மெனுவை கிளிக் பண்ணி அகடமிக் ஸ்கோர்ஸ் ஹெட்டிங் கீழே இருக்க மார்க் என்ட்ரி 1 to 10th ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வர ஸ்க்ரீனில் அகடமிக் இயர் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். தென் உங்கள் கிளாஸ் செக்ஷன் அண்ட் எக்ஸாம் டைப்பில் ஆனுவல் எக்ஸாமை செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் டிஸ்பிளே ஆகும். மார்க்ஸை என்ட்ரி பண்ணுறதுக்கு அந்தந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்க பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கீழேயும் மார்க்ஸ் என்ட்ரி பண்ணுறதுக்கு வசதியாக பாக்ஸஸ் எனேபிள் ஆயிரும். அதில் மார்க்ஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்ஸை என்ட்ரி பண்ண டோட்டல் அதுவே ஆட் ஆகிட்டு வரும். மார்க்ஸை என்ட்ரி பண்ண பின்னாடி ஆக்ஷன் டைட்டில் கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் ஷோ ஆகும். இன்கேஸ் தவறான மார்க்கை என்ட்ரி பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். சரியான மார்க்கை என்ட்ரி பண்ண பின்னாடி மறுபடியும் இந்த டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட்டாக இருந்தால் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக கேல்குலேட்டர் ஏவை டைப் பண்ணிக்கோங்க. ரிமார்க்ஸில் பாஸ் ஆஃப் ஃபெயில ஆப்சென்ட்டான டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். எல்லா சப்ஜெக்டோட மார்க்கும் இருந்தால் தான் என்ட்ரி பண்ண முடியுன்ற கட்டாயம் இல்லை. எந்த சப்ஜெக்டோட மார்க்ஸ் இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். தென் மறுபடியும் எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணி மற்ற சப்ஜெக்டோட மார்க்கை என்ட்ரி பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்டோட மார்க் லிஸ்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இங்கே இருக்க டவுன்லோடாக கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. நன்றி.